பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. நம்முடைய நபியுடைய வரலாறு சீராவை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நாம் நம்முடைய நபியுடைய வரலாறு ஏன் தெரிஞ்சுக்கணும், அவங்க பேர் என்ன, அவங்களுடைய வம்சம், அவங்க எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க, அடுத்தது அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது அவங்களுடைய தாய் தந்தை யாரு, அப்புறம் அவங்க எங்கே பிறந்தாங்க, அதாவது அவங்க பிறந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதெல்லாம் பார்த்தோமா. இப்போ நாம வேர் வாஸ் ஹி பார்ன், எந்த ஊர்ல எங்க பிறந்தாங்க. எஸ் மாஷா அல்லாஹ், எல்லாருமே நம்ம தெரிஞ்சது தான். அல்லாஹ்வுடைய நபி மக்காவில் பிறந்தவங்க. இப்போ அமைதியா கேளுங்க, நான் கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்றப்ப நீங்க கை தூக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நான் கேள்வி கேட்கும்போது நான் கேள்வி கேட்குறேங்கிறதுக்காக கை தூக்க சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் பதில் சொன்னாங்க. அப்போ மற்ற நேரத்தில் கவனிக்க தான் செய்யணும். He was born in the sacred city of Makkah in Saudi Arabia. இன்னைக்கு மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஊர் அது சவுதி அரேபியாவில் இருக்குது. அது ஒரு புனிதமான ஊர், அதாவது அது சேக்ரட் சிட்டினா அங்கே தான் முதல் தடவையாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் கட்டப்பட்டுச்சு. பூமியிலே ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் காபத்துல்லா தான், மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவை கட்டினவங்க தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி எழுப்புனாங்க. அவங்களுடைய வம்சத்தில் அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து வந்தவங்க தான். அல்ஹம்துலில்லாஹ், யஹ்தீகுமுல்லாஹ் வ யுஸ்லிஹு பாலக்கும். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபேமிலியில இருந்து வந்தவங்க. அந்த ஊர்ல தான் நம்முடைய நபி பிறந்தாங்க. அப்புறம் பாருங்க, where did he migrate to and where did he die. அதாவது பிறந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்முடைய நபி அதே ஊர்ல இருந்து மக்காவிலே இருந்து அங்கேயே தான் இறந்தாங்களானா இல்லை. அல்லாஹ்வுடைய நபி வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. எங்க ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை. ஒரு நபியா அவங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க ஆரம்பிச்ச நேரத்தில் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய கோத்திரம், குறைஷ் பீப்புள் இருக்காங்களே மக்காவில் இருந்தவங்க, அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நபியுடைய அழைப்பு, அவங்க தௌஹீதின் பக்கம் அல்லாஹ்வை வணங்கணும்னு சொல்றத பக்கம் அழைக்கிறாங்களே, அதை ஏற்றுக்கல அந்த மக்கள். லூத் நேரம் உட்காருங்க. அப்போ எதிர்க்க ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு மோசமா நிலைமை மாறிடுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய நபி கொலை பண்ணிடணும் அப்படின்னு அந்த மக்கள் முடிவு பண்ணாங்க. அவ்வளவு மோசமான காபீர்களாக அப்ப இருந்தாங்க அவங்க. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அங்க காபீர்களே இல்லை, மக்காவுக்குள்ள காபீர்கள் அனுமதியே இல்லை. முஸ்லிம்ஸ் மட்டும்தான் அங்க ஹஜ்ஜுக்கு போக முடியும், அங்க இபாதத் செய்ய முடியும். ஹரம்குள்ள, ஹரம்னா சேக்ரட் சிட்டியான மக்கா, அந்த காபத்துள்ள ஏரியாவுக்குள்ள காபீர்கள் போக முடியாது. ஒரு காலத்துல காபீர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த காபீர்களுடைய கண்ட்ரோல்ல தான் காபா இருந்துச்சு. காபா இருந்தாலும் இன்னைக்கு மாதிரி அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்க அவங்க இருந்தாங்களா? இல்ல. காபாவை சுத்தி நிறைய சிலைகள் இருக்கும், ஐடல்ஸ். அதை மக்கள் வணங்குவாங்க, அதை சுத்தி வணங்குவாங்க. நிறைய அநியாயங்கள், ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வேலைகளை எல்லாத்தையும் அந்த மக்கள், குறைஷ் மக்கள் செய்துகிட்டு இருந்தாங்க. அரபி மக்கள் எல்லாரும் அங்க அதை வேலை செய்வாங்க. அப்ப இதையெல்லாம் எதிர்க்கிறாங்க அல்லாஹ்வுடைய நபி. ஏன்னா அல்லாஹ் அனுப்புறதே அதுக்கு தான். எதுக்கு? ஷிர்க்கை எதிர்த்து. அல்லாஹ்வுக்கு இணையா வேற எதையோ மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு எதிர்த்து அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சு அல்லாஹ்வை வணங்கும்படி சொல்றதுக்கு தான் அல்லாஹ் நபி அனுப்பினான். அப்ப இன்னைக்கு பாருங்க, நாமே பார்க்கிறோம், நாம வாழக்கூடிய நாடா இருக்கட்டும், வேற எந்த நாட்டில் இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிறைய ஷிர்கான வேலைகள் நிறைய செய்யறாங்க மக்கள். உதாரணத்துக்கு என்னென்ன எதையெல்லாம் மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்ப கேள்வி கேட்கிறேன், கை தூக்குங்க, நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லலாம். இப்ராஹிம் சொல்லுங்க. நெருப்பு வணங்குறாங்க, கல்ல வணங்குறாங்க. அப்புறம் ஆதில், நான் கை தூக்கு சொன்ன பிறகு நான் கேட்கும் போது சொன்ன ஆதில் சூரியனை வணங்குறாங்க. முஸ்ஸப் மனிதர்கள், அதாவது இப்ப நிறைய பேர் சாமியார்களை வணங்குறது. இப்படி ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்கள வணங்குறாங்க. சிலையை வணங்குறாங்க. தலை, மூக்கு, கை, காலு, வாய் எல்லாம் வச்சு அதை உருவாக்கி அதையே இவங்க வணங்குறாங்க. அதோட பிரார்த்தனை செய்யறாங்க, கேட்கறாங்க, இது வேணும் அது வேணும், எங்களுக்கு கஷ்டம், காப்பாத்துங்க. சொல்லுங்க அத்தி. போட்டோ வணங்குறாங்க.
சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான பதில் அத்திக் சொல்லியிருக்காரு. போட்டோ வணங்குறாங்க. அது ஏதாவது ஒன்று இருக்கு, அது ஜஸ்ட் வரைகிறது அல்லது ஒரு போட்டோ ஒரு பிரிண்ட் எடுக்கிறது, அதை வணங்குறாங்க. அதுல இருக்கிறவரை பார்த்து வணங்குறாங்க. சொல்லுங்க. ஜின்களை வணங்குறாங்க. கண்ணுக்கு தெரியாத ஜின்கள் ஷைத்தான்களை வணங்குறாங்க. நீங்க சொல்லுங்க சாஜித். மாட்டை வணங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பரிசுத்தமானவன். அல்லாஹ் தான் மாட்டை படைச்சவன். சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹ் மாட்டை படைச்சது மட்டும் இல்ல, நாம சாப்பிட்றதுக்கு ஹலாலாம் ஆக்கியிருக்க. அதனால பிஸ்மில்லா அல்லாஹ் வஜி மாட்டை அறுத்துட்டு சூப்பர் பீஃப் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறோம் நாம. ஆனா அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ் படைச்சது. ஆனா அதை கூட மக்கள் அறியாமையில வணங்குறாங்க. அதுக்கு ஏதோ புனிதம், அதுக்கு ஏதோ சக்தி, அது வந்து தங்களை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க. யானை வணங்குறாங்க. ஆமா, பன்றி வணங்க. இருங்க அமைதி. நீங்க சொல்லுங்க. அதான் சிலைகள் சாமி சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, முதல்ல என்ன வணங்குறாங்கன்னு நான் கேட்கும்போது உங்களுக்கு என்ன வணங்குறாங்கன்னு சொல்ல விரும்புறோமோ அதை சொல்றதுக்கு நீ கையை தூக்கினா போதும். நீங்க நான் கேட்கும் போது ஆன்சர் பண்ணா போதும். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு பிறகு ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான். ஆனால் இப்படி சொன்னதுனால வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு அவங்கள வணங்கிட்டு இருக்கிறவங்க ஆப்கானிஸ்தான்ல சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. மாஷா அல்லாஹ். அப்புறம் இப்படி காக்காவை கூட வணங்குறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் மரத்தை வணங்குறாங்க. அப்புறம் அஸ்லம் கபறுகளை வணங்குறாங்க. கபறுகள்ங்கிறது மௌத்தா போனவங்களை அடக்கம் பண்ற இடம், உள்ள மையத்தை அடக்கம் பண்றது. அந்த மையத்தை அடக்கம் பண்ணவங்களை வணங்குறாங்க. தஜ்ஜால வணங்குறாங்க. ஆன்டி கிறிஸ்ட் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தஜ்ஜால் வரும். அது யூதர்கள். பாம்புகளை வணங்குறாங்க. நீங்க தர்கா எது அருவா. பாருங்களேன், வணங்குறதுல எதையெல்லாம் விட்டு வைக்கலன்னா, அதாவது அருவாள், வெற்ற அருவாள் இருக்குது, அதை நிறுத்தி வச்சு அருவா ஈட்டி அதுக்கு எல்லாம் பொட்டுலாம் வச்சு அதை வணங்குறது, அதுக்கு வந்து பூஜை பண்றது, இப்படி பண்றவங்க இருக்கிறாங்க. ஓகே, இசாத் சொல்லுங்க. யூனிவர்ஸ், அதாவது உலகத்தை வணங்குறவங்களே இருக்கிறாங்க. அதாவது யூனிவர்ஸ், பிரபஞ்சம்னா இந்த வான பூமி எல்லாத்தையும் உள்ளடக்கி அதை வந்து யூனிவர்ஸ் தான், அதுல தான் ஒரு பவர் இருக்குது, அதை தான் வணங்கணும் அப்படின்னு வணங்குறவங்க இருக்கிறாங்க. ஓகே, போதும், ஜஸ்ட் போதும். அடுத்த நான் சான்ஸ் கேட்கும்போது கேட்கிறேன். இப்ப கவனிங்க, பேசக்கூடாது, அமைதி அமைதி. நான் இப்ப அமைதின்னு சொன்னது கேட்டுச்சா? நாம ஒரு விஷயத்தை பேசும்போது உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் அளிச்சுட்டா அதோட அமைதியா இருக்கும். இப்படி இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, இவ்வளவு வணங்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, இது ஒண்ணு இன்னைக்கு புதுசு இல்லை. நம்முடைய நபி பிறந்த காலத்திலையும் இந்த மாதிரி வணங்குறவங்க இருந்தாங்க. இப்படி வணங்குறவங்களை எதிர்த்து அவங்க செய்யறது தப்பு, இது வந்து சரியில்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், உங்களை படைச்சவன் அல்லாஹ் தானே அப்படின்னு கேள்வியை கேட்டு விளங்க வச்சு அவங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற வேலையை நபிமார்கள் செய்தாங்க. அதுல கடைசி நபி தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மக்காவில் பிறந்து அல்லாஹ்வுடைய நபி 40 வயசுல நபியான பிறகு இந்த வேலையை ஆரம்பிச்ச பிறகுங்க கடுமையான எதிர்ப்பு, மக்கள் எல்லாம் ஆத்திரம், கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதனால மைக்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை வச்சு, ஏன்னா கொலையை செய்யற பிளான் பண்ணிட்டாங்க குறைஷ் பீப்புள். கவனிங்க, டியூ டு பெர்சிக்யூஷன், அடக்குமுறை, அதாவது முஸ்லிமானவங்களை அடிச்சு கடுமையா ரொம்ப அவங்களை வேதனை பண்ணி அவங்கள கட்டி போட்டு மிதிச்சு அவங்கள கட்டி போட்டு வெயில்ல போட்டு டெசர்ட்ல, அதாவது ஒரு பாலைவனத்துல
சுட சுட வெயில்ல போட்டு இப்படி நிறைய விதமா முஸ்லீம்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு எப்படி முஸ்லீம்களுக்கு சில கஷ்டங்களை பல இடத்துல நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அதை விட மோசமா முஸ்லிம்களையும் இஸ்லாமையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு நிறைய பிளான அந்த காலத்துல இருந்த ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த காபிர்கள் போட்டாங்க. அதான் குறைஷ் பீப்புள். இப்படி அடக்குமுறை மக்காவுக்குள்ள அதிகமாகி யாருமே வெளிப்படையா தொடப்பட முடியாது. காபத்துல இருந்துச்சு அப்போ. ஆனா இனி பாருங்க, நம்ம வீடியோல பாக்குறோம், போட்டோல பாக்குறோம், காபாவை சுத்தி அப்படி கூட்டமா லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ்வை தொழுகிறாங்க. ஹஜ்ஜில பாக்குறோம் பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, உம்ராவில் எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, எல்லாம் முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அல்லாஹ் வணங்குறதுக்கு அங்க போறாங்க. ஆனா அன்னைக்கு ஒரே ஒருத்தர் அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்கு சஜிதா செய்யறதுக்கு கூட போய் தொழுது சஜிதா செய்யறதுக்கு கூட நிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் நபியாகி மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க ஆரம்பிச்ச டைம்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கம்பெனி சஹாபாக்கள் சொல்றோம் இல்லையா, அவங்கள ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டு போய் அல்லாஹ்னு சொல்லி நின்று தொழணும்னு நினைச்சா நடக்காது. அப்படி பார்த்தாங்கன்னா அங்க இருக்கிற அந்த காபத்துள்ளார உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கு. எப்பவுமே அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, தொழுகிறவங்களை யாராவது அது முஸ்லீம்கள் தெரிஞ்சுட்டா அவங்கள டார்கெட் பண்ணிடுவாங்க. அவங்கள டார்கெட் பண்ணிட்டு அவங்கள அடிக்கிறது, துன்புறுத்துறது, எல்லா வேலையும் ரவுடித்தனம் பண்ணுவாங்க. ஆகவேதான் முஸ்லீம் ஆனவங்க தான் முஸ்லீம்னு காட்டிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி வச்சிருவாங்க, இல்லை நீங்கள் முஸ்லீம்னு காட்டிக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நீங்கள் எப்படி உங்களால் முடியுமோ வீட்டுக்குள்ளே தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ரகசியமாக தொழுதுக்கிட்டாங்க. வெளியில் காட்டினா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயந்தாங்க மக்கள். சஹாபாக்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. அப்போ இதில் தெரிஞ்சவங்க, வெளியில ஒரு முஸ்லீம் ஆகிட்டு தெரிஞ்சவங்க சும்மா விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமை, இப்படி பெர்சிக்யூஷன் நடக்க ஆரம்பிச்ச பிறகு he and his followers left மக்கா. ரசூலுல்லாஹ்வுடைய ஃபாலோவர்ஸ் யார்? அது சஹாபாக்கள். மாஷா அல்லாஹ். லெஃப்ட் மக்கா, மக்கா விட்டு வெளியேறினாங்க. அப்புறம் பாரு, and moved to the city of Medina in which he lived and died. ஏன் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் போனாங்கன்னா, மக்காவுல முஸ்லிமா வாழ்றதுக்கு கஷ்டம். அதாவது இஸ்லாமை வெளிப்படைய சொல்லவும் முடியாது, பாங்கு சொல்ல முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. மக்காவில் யாரும் முஸ்லீம் ஆகிட்டா அவங்களுக்கு அடி உதவி தான் கிடைக்கும், அது கொலையை பண்ணிடுவாங்க. அப்போ இந்த நிலைமை வந்த பிறகு அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியையும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சஹாபாக்களையும் எல்லாரையும் மதீனாவுக்கு போக சொல்லிட்டான். ஏன்னா மதீனாவில் முஸ்லீம்கள் அப்படி இன்க்ரீஸ் ஆனாங்க. அவங்க சப்போர்ட் பண்ண வந்தாங்க, நீங்க எல்லாம் எங்க ஊருக்கு வந்துருங்க, நீங்க மக்கால இருக்காதீங்க, நீங்க உங்களுக்கு சேஃபே இல்லை, அவர் வாங்க நம்ம ஊருக்கு, நாங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றோம், உங்களை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு மதீனாவில் முஸ்லீமா இருந்த அன்சாரிகள் சொன்னாங்க. இதுதான் பிரதர்ஹுட். நாம் எப்பவுமே இஸ்லாமுக்காக ஒருத்தரை நேசிக்கணும். இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இஸ்லாம் இல்லாத ஒருத்தரை விட்டு விலகி இருக்கணும். ஒருத்தர் எங்கேயோ இருப்பாரு, ஆனா அவர்கிட்ட இஸ்லாம் இருக்குது, அவர் உண்மையா நல்ல சிறந்த முஸ்லீம், அவர்கிட்ட சுன்னா ஃபாலோ பண்றவரு, நபியை ஃபாலோ பண்றவர்னா அவரை நேசிக்கணும், அவரை சந்திக்கணும், அவரை நம்ம இடத்துக்கு கூப்பிடணும். வாங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க, வாங்க எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு அவங்கள ஹானர் பண்ணணும். அதுவும் கஷ்டத்துல இருக்கிறவங்களை பார்த்தா நம்ம அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ செய்யணும். நாம அவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அப்படி ஒருத்தர் சந்தோஷப்பட்டார்னு வைங்களேன், அவர் உண்மையான முஸ்லீமே இல்லை, அவருடைய உள்ளம் ரொம்ப கெட்ட உள்ளம், செல்ஃபிஷ், சுயநலம். அது மட்டும் இல்லை, செல்ஃபிஷ்ங்கிறத விட ஒரு கேவலமான உள்ளம். ஏன்னு கேட்டா, மற்றவருடைய சந்தோஷத்தை பார்த்து, மற்றவருடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவன் ஒரு சைக்கோத்தனம் உள்ளவன். அவன் முட்டாள்தனமா ஏதாவது செய்யறான்னு அர்த்தம். அவனுடைய கெட்ட எண்ணம் அவன்கிட்ட வெளியே, அவன்கிட்ட சைத்தானிய குணம், சைத்தான் வேலை அவன் பண்றான்னு அர்த்தம். மதீனால இருந்த முஸ்லிம்ஸ் அவங்களுடைய பிரதர்ஹுட் அவங்க காட்டினாங்க. எங்களுடைய சகோதரர்கள் நீங்க, உங்களுக்காக நாங்கள் உயிரை கூட கொடுப்போம், நீங்க எங்க ஊருக்கு வாங்க, உங்க ஊர் மக்கள் உங்களை எவ்வளவு எதிர்த்தாலும் சரி, நாங்க உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க நிற்போம். அவங்க எங்களுக்கு எதிராக போர் செய்து என்ன வார் பண்ணா கூட நாங்க நிற்போம், நீங்க எங்க ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அல்லாஹ் அப்போ
வெயிட். அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்முடைய நபிக்கும் சஹாபாக்கள்ல முஸ்லீமா இருந்த அந்த மக்காவில் இருந்தவங்களுக்கு அவங்கள தான் முஹாஜிர்கள் சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஹிஜ்ரத் செய்தாங்க. ஹிஜ்ரத்னா மைக்ரேட் ஆகுறது. அல்லாஹ்வுக்காக ஒரு இடத்தை விட்டு ஒரு ஊரை விட்டு கிளம்பி வேறு ஒரு இடத்துக்கு எங்க நம்ம இஸ்லாம் படி முஸ்லீமா நல்ல முஸ்லீமா வாழ்றதுக்கு முடியுமோ அல்லாஹ்வுக்காக போனா அதான் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்து நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய நபி ஹிஜ்ரத் செய்தாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய நபி அதே ஊர்ல இருந்து அங்கேயே அந்த சஹாபாக்களோட இருந்து அதே மதீனாவிலேயே தான் மௌத்தானாங்க. அதனால தான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நபியுடைய என்ன கபர் எங்க இருக்குது? மதீனால இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வீடு கடைசியில் மதீனால தான் இருந்துச்சு. அதே வீட்டில் ரசூல்லா மௌத்தானாங்க. அந்த வீட்டுக்குள்ள தான் ரசூல்லாவுடைய கபர் இருக்குது. அந்த வீடு இன்னைக்கு ஹரமுக்குள்ள இருக்கு. ஹரம்னா மஸ்ஜித் நபி மதீனா பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த ஹரமுக்குள்ள இருக்குது. முதல்ல வீடும் ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் பக்கத்துல இருந்துச்சு. பள்ளிவாசல் பெருசாக ஆக்கிட்டாங்க. அதனால வீடு உள்ளே வந்துருச்சு. இப்ப அவங்க வீடை பூட்டி வச்சிருக்கிறாங்க. உள்ள கபர் இருக்குது. ரசூல்லாவுடைய கபர் உள்ளதான் இருக்குது. லைப்ரரி இருக்கு. லைப்ரரி வேற இடத்துல இருக்குது. ஆனா ரசூல்லாவுடைய வீடு வீடா தான் இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. கதவை பூட்டி வச்சிருக்கிறாங்க. உள்ள கபர் இருக்குது. ஏன்னா அங்க இங்க வாழ முடியாது இல்லையா, கபர் இருக்குது. அந்த வீடு முதல்ல ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் பக்கத்துல ஒட்டி இருந்துச்சு. ஒரே ஒரு சுவர் தான், ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் இருந்துச்சு. ஆனா பள்ளிவாசல் பெருசாகி நிறைய மக்கள் தொழிலுக்கு வர ஆரம்பிச்ச பிறகு எல்லா இடத்தையும் பள்ளிவாசல் ஆக்கின பிறகு வீட்டை தூக்கி வெளியே வைக்க முடியாது. ஏன்னா கபரோட இருக்குது இல்லையா. அப்போ அந்த இடத்தை அப்படியே பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகும்போது ரசூல்லாவுடைய கபர் இருக்கிற இடத்துல அந்த மஸ்ஜிதுக்குள்ளேயே அது இருக்குது. இன்னைக்கு நீங்க ஜியாரத் செய்வீங்க. அந்த இடத்த அப்படி கடந்து போகும்போது ஜியாரத் செய்யலாம். இப்ப கவனிங்க, உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்றது ஓகே பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா லெசன்ல நம்ம என்ன படிக்க போறோமோ அந்த சப்ஜெக்ட் அந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அப்புறம் நம்ம டைம் கிடைக்கல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப கவனிங்க, பாத்ரூம் போக வேண்டிய அவசரம் உள்ளவங்க அப்படியே கை காட்டிட்டு எழுந்து போங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்ப கவனிங்க, when he moved to Medina, அல்லாஹ்வுடைய நபி மதீனாவுக்கு கிளம்பி போன பிறகு the first project he assumed was the building of a masjid. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போன உடனே முதல்ல செய்த வேலை என்ன? மஸ்ஜித் கட்டுறது. இன்னைக்கு மஸ்ஜித் நபவின்னு சொல்றோம்ல, அது ரசூலுல்லாஹ் கட்டினது தான். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல கட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை. அது கூரை போட்டு கட்டினாங்க. சரியா? மண்ணு தரதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மாஷாஅல்லாஹ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா பார்க்கவே போட்டோஸ்ல நேர்ல வீடியோல எல்லாம் அழகா இருக்கும். ரொம்ப கூலா இருக்கும் போங்க. ஆனா அன்னைக்கு அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு மஸ்ஜித் கட்டி அல்லாஹ் வணங்குறதுக்கு ஒரு இடம். அப்போ அதுக்கு கூரை போட்டு தான் கட்டினாங்க. கூரை கொட்டாய் தான் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் போன உடனே கட்டினது முதல்ல மஸ்ஜித். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? யார் சொல்றீங்க? சொல்லுங்க. ஓகே. தொழுகை ரொம்ப முக்கியம். மாஷா அல்லாஹ். அதான் ரசூலுல்லாஹ் போன உடனேயே முதல்ல மஸ்ஜித் கட்டினது காரணம் தொழுகை மிக முக்கியம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு இடம் மிக முக்கியம். அப்படிங்கிறத முதல்ல செய்த வேலை மஸ்ஜிதை கட்டுறது மதீனாவுக்கு போன உடனே. அப்புறம் பாருங்க, this was even before building his own home. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு அவங்களுக்கு அவங்க தங்கணும் இல்லையா, மதீனாவுக்கு போயிருக்காங்க. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமா தங்கறதுக்கு ஒரு வீடை கட்டுறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் முதல்ல கட்டினது என்னன்னா அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டினாங்க. மஸ்ஜித் அல்லாஹ் வணங்குறது. நம்முடைய வீட்டை விட முக்கியமானது எது? அப்ப அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். அது மஸ்ஜித் இல்லாத இடத்துல முதல்ல மஸ்ஜித் கட்டணும். ஏன்னு கேட்டா மஸ்ஜித் கட்டாதான் அல்லாஹ் வணங்க முடியும், மக்களையும் அல்லாஹ்வை வணங்க சொல்லி கூப்பிட முடியும். அப்ப ரசூலுல்லாஹ் தனக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல மஸ்ஜிதை கட்டினாங்க அப்படின்னு நம்ம வரலாறுல ஹிஸ்டரியில பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து தெரிய வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற இந்த வேலையை தாவானா அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது, அல்லாஹ்வை வணங்க சொல்லி அழைக்கிறது. இந்த வேலையை மதீனாவுல போய் ஆரம்பிக்கவும் முதல்ல மஸ்ஜிதை கட்டி ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிறதும் மதீனால இருக்கிறவங்க மக்காவில இருந்து வந்த முஸ்லிம்களை அரவணைச்சு ரொம்ப ஹானர் பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறதெல்லாம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுதான் ரசூலுல்லாஹ் பிறந்தது மக்காவா இருந்தாலும் அவங்க மைக்ரேட் ஆகி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போய் அங்கேயே இருந்து அங்கதான் மௌத்தானாங்க அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சீரால இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்.